தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 14 முதல் 20 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 16வது வாக்கியம். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரியாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு இவர்கள் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருக்கின்றார், கண்டு கொண்டிருக்கின்றார். அப்போ இயேசு இவர்கள் வேலை செய்வதை கண்ட தெய்வம் என்ன செய்கின்றார்? அவருக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம். சொல்கிற வார்த்தை, வாருங்கள், இனி முதல் நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, மனிதன் குடும்பத்துக்காக உழைக்கின்ற சமயத்தில், நேர்மையோடு உழைக்கின்ற சமயத்தில் தெய்வம் அது காண்கின்றார். கண்டு அதுக்கேற்றவருடைய பலனை தெய்வம் கொடுப்பதை காண்கின்றோம். நீயும் நானும் வேலைகள் செய்வதை தெய்வம் பார்க்கின்றார். ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தைகள், நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றனே, இவ்வளோ வேலை செய்கின்றனே, யாரும் என்னை பார்ப்பதில்லையே, கடவுள் என்னை பார்ப்பதில்லையே, கடவுள் காண்பதில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, நீயும் நானும் உழைப்பதை தெய்வம் கண்டு கொண்டிருக்கிறார். அதான் திருப்பாடல் 139 நாம் வாசிக்கின்றோம். நாம் அமர்வதும் படுப்பதும் நிற்பதும் நடப்பதும் ஓடுவதும் நாம் பேசுவதும் அனைத்தையும் தெய்வம் கண்டு கொண்டு தான் இருக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி நகர்த்தி கொண்டிருக்கின்றோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், குடும்பத்துக்காக எப்படி நாம் கஷ்டப்படுகின்றோம், குடும்பத்துக்கு நாம் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், சமுதாயத்துக்காக நாம் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், திருச்சபைக்காக எப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், அத்தனையும் தெய்வம் கண்டு கொண்டு தான் இருக்கிற ஒழிய இவர் காண்கின்ற தெய்வமாக இருக்கிறார். அதனால் தான் எல்ரோஹி என்று அழைக்கின்றோம். காண்கின்ற தெய்வமாக இருக்கிற ஒழிய ஒரு நாளும் கண்மூடித்தனமாக இருக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். அதனால் நாம் உழைக்கின்ற உழைப்புக்கு நிச்சயமாக அங்கே பலன் உண்டு. அதான் எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். 31 அதிகாரத்தில் 16 வாக்கியம் 17 வாக்கியம், உன் உழைப்புக்கு ஏற்ற பலனும் கிடைக்கும், நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வெடிக்காதே. அப்போ நிச்சயமாக நம்முடைய உழைப்புக்கேற்ற பலன் தெய்வம் தந்தை தீர்வார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, இதோ நாங்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறோம் என்பதையெல்லாம், எவ்வாறெல்லாம் உழைக்கிறோம் என்பதை நீ தம்மை கண்டு கொண்டு இருக்கின்றேன். அன்று கடலோரமாய் நீ நடந்து சென்ற பொழுது அந்திரியாவையும் சீமோனையும் அவர்கள் வலைகள் வீசி கொண்டிருப்பதை நீ கண்டீர். அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை நீ கண்டீர். அதுக்கேற்ற பலனையும் நீ அவர்கள் கொடுத்தீர். அதே போல் நாங்களும் வேலை செய்வதை நீ கண்டு கொண்டு தான் இருக்கின்றேன், பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நிச்சயமாக அதுக்கான பலனை நீ தந்தை தீர்வேன். தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பத்து மீது இரக்கமாயிரும். அம்மா மாதாவே, எங்கள் மாதாவே, தெய்வ மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.